நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இந்த வழிபாட்டின் மூலமாக மூவொரு கடவுள் மகிமை அடையும்படியாக ஜெபிப்போம். தந்தை கடவுளுக்கும் இயேசு ஆண்டவருக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உரித்தாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இணைந்து சொல்வோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உரித்தாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம்ம மத்தியிலே வந்திருக்கிற கடவுளை நாம் ஆராதிப்போம். தந்தை கடவுளை ஆராதிக்கிற பொழுது, இயேசு ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது, தூய ஆவியானவரை ஆராதிக்கின்ற பொழுது அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே வல்லமையாக வந்து அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிறைவேற்றும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனவே மூவொரு கடவுளை நாம் ஆராதித்து அவரை அன்பு செய்கிறோம் என சொல்லி நமது வாழ்க்கை முழுவதையுமே அவரை ஒப்புக் கொடுக்கும் விதமாக கரங்களை உயர்த்தி தந்தையே என்ற பாடலை எல்லாரும் இணைந்து பாடுவோம். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே தருகின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு தருகின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு தருகின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு தருகின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். எங்களை படைத்த தந்தை கடவுளே, உம்மை அன்பு செய்கின்றோம். எங்களை ரத்தம் சிந்தி மீட்ட இயேசு ஆண்டவரே, உம்மை அன்பு செய்கின்றோம். வழிநடத்துகின்ற தூய் ஆவியானவரே, உம்மை அன்பு செய்கின்றோம். நற்கருணை இயேசுவே, உம்மை அன்பு செய்கின்றோம். இறை இரக்கத்தின் இயேசுவே, உம்மை அன்பு செய்கின்றோம். காயத்தால் சுகத்தை தருபவரே, உம்மை அன்பு செய்கின்றோம். இரத்தத்தால் விடுதலை தருபவரே, உம்மை அன்பு செய்கின்றோம். தாயைப் போல தேற்றுகிறவரே, உம்மை அன்பு செய்கின்றோம். பாவங்களை மன்னித்து சாபங்களை முறிக்கும் இயேசுவே, உம்மை அன்பு செய்கின்றோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும் இயேசுவே, உம்மை அன்பு செய்கின்றோம். இருளை வெளிச்சமாக்குகின்ற இயேசுவே, உம்மை அன்பு செய்கின்றோம். பேய்களை ஓட்டி நோய்களை குணப்படுத்தும் இயேசுவே, உம்மை அன்பு செய்கின்றோம். விண்ணப்பத்தை கேட்கும் இயேசுவே, உம்மை அன்பு செய்கின்றோம். மரியாளின் மகளான இயேசுவே, உம்மை அன்பு செய்கின்றோம். பெத்லகேமிலே பிறந்த இயேசுவே, உம்மை அன்பு செய்கின்றோம். சிலுவையில் உயிர் விட்ட இயேசுவே, உம்மை அன்பு
அன்பு செய்கின்றோம். மரித்தமுடன் உயிர்த்தெழுந்த இயேசுவே உம்மை அன்பு செய்கின்றோம். தந்தையின் வலப்பக்கத்தில் இருந்து எங்களுக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற இயேசுவே உம்மை அன்பு செய்கின்றோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு உம்மை அன்பு செய்கின்றோம். மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவை பார்த்து சொல்லுவோம் உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர். இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஜெயம். இயேசு பிறந்தார் அல்லேலூயா, இயேசு பிறந்தார் அல்லேலூயா, இயேசு மரித்தார் அல்லேலூயா, இயேசு மரித்தார் அல்லேலூயா, இயேசு உயிர்த்தார் அல்லேலூயா, இயேசு உயிர்த்தார் அல்லேலூயா, இயேசு என்னோடு வாழ்கிறார் அல்லேலூயா, இயேசு என்னோடு வாழ்கிறார் அல்லேலூயா, இயேசு மீண்டும் வருவார் அல்லேலூயா, இயேசு மீண்டும் வருவார் அல்லேலூயா. இயேசு ஆண்டவரே இயேசு ஆண்டவரே உமது காயத்தால் உமது காயத்தால் என்னை சுகப்படுத்தும், என்னை சுகப்படுத்தும். இயேசு ஆண்டவரே இயேசு ஆண்டவரே உமது இரத்தத்தால் உமது இரத்தத்தால் எனக்கு விடுதலையை தாரும். எனக்கு விடுதலையை தாரும். இந்த திருப்பிடத்திலே எழுந்து பிரசன்னமாக இருக்கிற நற்கருணை நாதருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தந்தை கடவுள், இயேசு ஆண்டவர், தூய ஆவியாரை நாம் அன்பு செய்வதால் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களையும் பேறு பலன்களையும் விடுதலையையும் அபிஷேகத்தையும் இப்பொழுது இந்த வழிபாட்டின் மூலமாக நாம் நிறைவாக முழுமையாக பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமேற்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 28 இவ்வாறு சொல்லுகிறது: கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திருவுளத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியானவர் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்று பிரைஸ் தி லார்ட். ஆம், அன்பார்ந்தவர்களே, நாம் தந்தை கடவுளை அன்பு செய்கிற பொழுது நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நமக்கு நன்மையாகத்தான் முடியும், நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் அமையும். அல்லேலூயா, அல்லேலூயா. விவிலியத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம். நன்மையாக இருந்தாலும் சரி நமது பார்வைக்கு, அல்லது தீமையாக நமது பார்வைக்கு இருந்தாலும் சரி, நமது பார்வைக்கு தோல்வியாக இருந்தாலும் சரி, இழப்பாக இருந்தாலும் சரி, எல்லா காரியமுமே நாம் தந்தை கடவுளை அன்பு செய்கிற பொழுது அது நமக்கு 100% 100% நன்மைக்காகவே அமையும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் திருப்பாடல் 119:71 வாசிக்கிறோம். தாவீது இவ்வாறு சொல்லுவார்: ஆண்டவரே, எனக்கு துன்பங்கள் நிகழ்ந்தது என் நன்மைக்காகவே, ஏனெனில் இதன் மூலமாக நான் உமது திருச்சட்டத்தை உணர்ந்து கொண்டேன் என்று. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனவே துன்பத்தின் மூலமாக
கடவுள் தாவீது ராஜாவுக்கு அவருடைய சட்டங்களை தெளிவாக வெளிப்படுத்தினார். காரணம், தாவீது கடவுளை அன்பு செய்து வாழ்ந்த ஒரு மனிதர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அவருக்கு வந்த துன்பம் நன்மைக்காக அமைந்தது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இதுபோல தொடக்க நூலிலே வாசிக்கிறோம், 45வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அருமையான நிகழ்ச்சி. யோசேப்பு தனது சகோதரர்கள் அனைவரையும் பார்க்கின்றார். எகிப்து தேசத்திலே சந்திக்கிறார். ஏனென்றால் அவருடைய சகோதரர்கள்தான் இவர் அழிந்து போகட்டும் என்று விற்றவர்கள். இது ஒரு தவறான ஒரு வெறுப்பை தரக்கூடிய செயலாக அமைகிறது. காரணம், தனது இளைய மகனையே அழிந்து போகட்டும் என்று பால்கிணற்றில் தள்ளுகிறார்கள், விற்று விடுகிறார்கள். இருந்தாலும் கூட கடைசி நேரத்திலே இவரிடம் வருகின்றார்கள், உணவுக்காக வேண்டி வருகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் மீது யோசேப்பு கோபம் கொள்ளவில்லை, அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் இங்கு வந்ததை குறித்து, நீங்கள் என்னை இங்கு எகிப்து தேசத்திற்கு அனுப்பியதை குறித்து, விற்றுவிட்டதை குறித்து கொஞ்சமும் மனம் கலங்க வேண்டாம், உங்களுக்குள்ளே நீங்கள் சினமும் கொள்ள வேண்டாம். கடவுள் தாமே உயிரினங்கள் அனைத்தையும் காக்கும் பொருட்டு உங்களுக்கு முன்னால் என்னை எகிப்துக்கு அனுப்பி இருக்கிறார் என சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எனவே யோசேப்புக்கு நிகழ்ந்த ஒவ்வொரு துன்பங்களும் நன்மைக்காகவே நிகழ்ந்தது என்பதை அவர் தெளிவாக அனைவருக்கும் விளக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, ஒரு கம்பெனியிலே அநேகர் வேலை பார்க்கிறார்கள். எல்லாருக்கும் ப்ரொமோஷன் வருது, பதவி உயர்வு வருகிறது, இன்னும் சம்பளமும் அதிகமாக கிடைக்கிறது. ஆனால் சாதாரண ஒரு பெண்மணி நல்ல முறையிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பணமும் அதிகமாக சம்பளம் கிடைக்கல, இன்னும் பார்த்தீர்கள் என்றால் பதவி உயர்வும் கிடைக்கவில்லை. அவள் தனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறாள். இந்த வேளையிலே அவள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவளாக, கடவுள் எப்படியும் என்னை உயர்த்துவார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாள். அடிக்கொரு முறை உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ உயர்வாய் என்று ஒருபோதும் தாழ்ந்து போகவே மாட்டாய் என்று சொன்ன வார்த்தைகளை அவள் திரும்ப திரும்ப சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த வேளையிலே அந்த கம்பெனியில் இருக்கிற மேனேஜருக்கு சுகமில்லாமல் போய்விடுகிறது. தற்செயலாக இவளை அந்த வேலையை பார்க்க சொல்கிறார்கள். இவள் தனக்குள்ளே திகைக்கிறாள், எப்படி இந்த பெரிய வேலையை என்னால் செய்ய முடியும் என்று. இருந்தாலும் கூட எனக்கு உறுதியூட்டுகின்ற இறைவனால், எனக்கு வலுவூட்டுகின்ற இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு என்ற பிலிப்பிய 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கடவுள் கொடுக்கின்ற ஆற்றலினால் அந்த பணியை மேற்கொள்கிறாள், எடுத்துச் செய்கிறாள். இவள் அருமையாக செய்வதை பார்த்து, எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக செய்ததை பார்த்து அந்த போஸ்டிலே, அந்த பதவியிலே இவளை அமர்த்துகிறார்கள், அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறார்கள். கை நிறைய சம்பளமும் இப்பொழுது கிடைக்கிறது, பதவி உயர்வும் கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எனவே நாம் கடவுளை அன்பு செய்து அவருடைய அன்பு உறவிலே வாழ்கிற பொழுது நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு காரியமும் நமக்கு நன்மைக்காகவே அமையும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நமது வெற்றிக்காகவே அமையும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நமது உயர்வுக்காகவே அமையும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நமது விடுதலைக்காகவே அமையும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நமது அபிஷேகத்திற்காகவே அமையும். அல்லேலூயா. Alleluia. நாம் இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம்
31ஆம் வசனத்திலே இயேசாண்டவர் கடவுளை அன்பு செய்கிறார், அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கிறார். அவரை சொல்லியிருக்கிறார், நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்பதையும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் என்பதையும் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே இயேசாண்டவர் யார் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்திருந்தார்? தந்தை கடவுள் மீது. இயேசாண்டவர் யார் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு கொண்டிருந்தார்? தந்தை கடவுள் மீது. இதனால் அவர் வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், புறக்கணிப்பு, சிலுவை சாவு வந்தாலும் கூட இயேசு ஆண்டவர் தந்தையின் மீது அன்பு கொண்டதின் காரணமாக அவர் வாழ்க்கையில் மிகவே உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பாடல் 118 22 23 வாசிக்கிறோம். இவ்வாறு சொல்லப்படுகிறது, கட்டுவோர் புறக்கணிக்கப்பட்ட கல் கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 2:9-10 வாசிக்கிறோம். இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர், எல்லா நாவுமே ஆண்டவருடைய மகிமைக்காக இயேசுவே ஆண்டவர் என்று, எல்லா நாவுமே கடவுளுடைய மகிமைக்காக இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிடும் என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மத்திலே பிரசனமாயிருக்கிற நற்கருணை ஆண்டவர் இயேசு ஆண்டவர் தந்தையாய கடவுளை அன்பு செய்தார். இதனால் அவர் மிக பெரிய உயர்வோடு விண்ணிலும் மண்ணிலும் சர்வ அதிகாரம் படைத்தவராக தந்தையின் வலப்பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே நாம் வாசிக்கிறோம். அன்னை மரியாள் தந்தை கடவுள் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு கொண்டிருந்தார்கள். இதை நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 14:15 இவ்வாறு சொல்லப்படுகிறது, என் மீது அன்பு கொண்டிருப்பவர் என் கட்டளைகளை கடைபிடிப்பார் என்று. எனவே யாரெல்லாம் கடவுளிடம் அன்பு கூறுகிறோமோ அவர்கள் கடவுளை கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 1:37-38 வாசிக்கிறோம். கடவுளுடைய திட்டத்திற்கு அன்னை மரியாள், இதோ உமது அடிமை, உமது திருவுளப்படியே எனக்கு ஆகட்டும் என்று கடவுளுடைய திட்டத்திற்கு, திருவுளத்திற்கு தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் எலிசபெத்து தானாக அல்ல, தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவராக, நிரப்பப்பட்டவராக லூக்கா 1:45 சொல்லுகிறார், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் கூட யோவான் நற்செய்தி 2:8 அனைவரையும் பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு சொல்லுவதை செய்யுங்கள் என்று. ஏன் இவ்வாறு சொல்ல முடிந்தது? நான் கடவுளை அன்பு செய்கிறேன், அவருடைய வார்த்தையை கேட்கிறேன், எனவே நீங்களும் கடவுளை அன்பு செய்யுங்கள், அதற்கு அவருடைய வார்த்தைக்கு செவிசாயுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவ்வாறு அன்னை மரியாள் கடவுளை அன்பு செய்ததின் காரணமாக அவரது மூச்செல்லாம், ஏக்கமெல்லாம், பேச்செல்லாம் கடவுளை மகிமைப்படுத்துவதாக அமைந்தது. இதைத்தான் வாசிக்கிறோம். லூக்கா 1:47 என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேரு உவகை கொள்கிறது, ஏனெனில் வல்லவராம் 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 கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார் என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் கடவுள், வல்லவராம் கடவுள் அன்னை மரியாளுக்கு அரும்பெரும் செயல்கள் பல புரிந்தார்? அன்னை மரியாள் கடவுளை அன்பு செய்தார். அதன் வெளிப்பாடாக
கடவுளின் திட்டத்திற்கு ஆமென் என்று சொல்லி கடவுளின் வார்த்தை நிறைவேற்றினார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இதனால் தான் அன்னை மரியாளை இன்று நமது தாய் திருச்சபையானது விண்ணுலக மண்ணுலக அரசு என்று கௌரவப்படுத்துகிறது, பெருமைப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இயேசு ஆண்டவர் தந்தை கடவுளை அன்பு செய்தார், மிகவே உயர்த்தப்பட்டார். அன்னை மரியாள் கடவுளை அன்பு செய்தார், மிகவே உயர்த்தப்பட்டார். எனவே நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையிலே உயர்வடைய வேண்டுமானால், எழுந்து ஜொலிக்க வேண்டுமானால் யாரை அன்பு செய்ய வேண்டும்? இயேசு ஆண்டவர் அன்னை மரியாள் அன்பு செய்த தந்தை கடவுளை அன்பு செய்ய வேண்டும். நீங்களும் நானும் வாழ்க்கையில் உயர வேண்டுமானால் இயேசு ஆண்டவர் அன்னை மரியாள் அன்பு செய்த தந்தை கடவுளை அன்பு செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கடவுளை அன்பு செய்பவர்களுக்கு அவர் 1000 தலைமுறைக்கும் தமது இரக்கத்தின் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் என்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எனவே அப்படியே கரங்களை உயர்த்துவோம். கரங்களை உயர்த்தி நாம் இப்பொழுது தந்தை கடவுளை அன்பு செய்கிறோம் என சொல்லப் போகிறோம். அவ்வாறு சொல்வதன் மூலமாக இந்த நிமிடத்திலிருந்து, இந்த நொடிப்பொழிலிருந்து நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு காரியமும் நன்மைக்காகத்தான் நடக்கும், உயர்வுக்காகத்தான் நடக்கும், வெற்றிக்காகத்தான் நடக்கும் என்பதை உணர்ந்து கொண்டே அனுபவித்துக் கொண்டே கரங்களை நன்றாக உயர்த்தி 3 முறை தந்தை கடவுளே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என 3 முறை சத்தமாக சொல்லுவோம். தந்தை கடவுளே நான் உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளே நான் உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளே நான் உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளை நாம் அன்பு செய்கிறோம் என சொன்னோம். எனவே இந்த நிமிடத்திலிருந்து நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு நன்மைக்காகத்தான் நடக்கும் என்பதை நிச்சயமாக நம்பிக்கை நடக்கும் என்பதில் நம்பிக்கை கொண்டவர்களாக நன்றி பெருக்கோடு கரங்களை தட்டி தந்தை கடவுள் கண்டு செலுத்துவோம். தந்தை கடவுளே மக்கு நன்றி, தந்தை கடவுளே மக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அடுத்தபடியாக நம் மத்தியிலே வந்திருக்கிற இயேசு ஆண்டவரை பார்த்து, இயேசு ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என சொல்ல இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என சொல்கிற பொழுது நம் வாழ்க்கையில் நாம் நல்ல முறையில் நடப்பதற்கும் பிறரையும் நல்வழிப்படுத்தி கொண்டு வருவதற்கும் பிறரையும் நல்வழிப்படுத்தி கொண்டு வருவதற்கும் விசேஷித்த விதமான அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நாம் யோவான் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். இறுதி பகுதியிலே யோவான் நற்செய்தி 21, 15, 16, 17 கடவுள் முதல் போப்பாண்டவர் பேதுருவை பார்த்து 3 முறை கேட்கிறார், யோவானின் மகனான சீமோனே, இவர்களை விட நீ என்னை மிகுதியாக அன்பு செய்கிறாயா என்று. அப்பொழுது 3 முறையும் பேதுரு சொல்லுகிறார், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது உமக்கு தெரியுமே என சொல்லுகிறார். 3 முறை ஆண்டவரே எனக்கு உம்மீது அன்பு உண்டு என சொல்லுகிறார். 3 முறை சொல்லுகிற பொழுதும் இயேசு ஆண்டவர் சொல்லுவது என்ன? முதலில் சொல்லுகிற பொழுது என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என சொல்லுகிறார். 2வது முறை சொல்லுகிற பொழுது என் ஆடுகளை மேய் என சொல்லுகிறார். 3ஆம் முறை சொல்லுகிற பொழுது என் ஆடுகளை பேணி வளர் என சொல்லுகிறார். திருச்சபையை ஆளக்கூடிய மிக பெரிய பொறுப்பை முதல் போப்பாண்டவரிடம் இயேசு ஆண்டவர் கொடுக்கிறார். எப்பொழுது? பேதுரு இயேசுவை பார்த்து, இயேசு ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என சொல்லுகிற பொழுது நாமும் இன்று பலவிதமான பொறுப்புகளிலே இருக்கிறோம்.
குடும்ப தலைவனுக்கு என்று பொறுப்பு இருக்கிறது, குடும்ப தலைவிக்கு என்று பொறுப்பு இருக்கிறது. இன்னும் இந்த சமுதாயத்திலே தலைவர்களாக இருப்பவர்களுக்கு பலவிதமான பொறுப்புகள் இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் பலவிதமான அமைப்புகளை பார்க்கிறோம். திருச்சபையிலும் பார்க்கிறோம், வெளியிலும் பார்க்கிறோம். தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது, மருத்துவ நிறுவனங்கள் இருக்கிறது, கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. இன்னும் திருச்சபைக்குள்ளே பங்கு பேரவை இருக்கிறது, அன்பிய அமைப்புகள் இருக்கிறது, பக்த சபைகள் இருக்கிறது, இன்னும் ஏராளமான அமைப்புகள் இருக்கிறது. இதற்கெல்லாம் அநேகர் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு விதத்திலே பொறுப்பை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பொறுப்பை பெற்றிருக்கிறோம். கடவுள் நமக்கு ஏராளமான திறமைகளை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் பொறுப்போடு கடவுளுடைய மகிமைக்கு ஏற்ற விதத்திலே, பிறருக்கு நன்மை கிடைக்கக்கூடிய விதத்திலே, நாம் நிம்மதி அடைகின்ற விதத்திலே பயன்படுத்த வேண்டுமானால் நாம் இயேசு ஆண்டவரிடமிருந்து பொறுப்பை பெற்றால்தான் சரியான முறையில் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய நாட்களிலே பார்க்கிறோம், ஏராளமான குழப்பங்கள் அமைப்புகளுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, தெருக்களுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறது. கணவன் ஒன்று சொல்லி இருப்பான், மனைவி தவறாக புரிந்து கொண்டிருப்பாள். அப்பொழுது கணவன் சொல்லுவான், நான் இதை மீன் பண்ணி சொல்லல, நான் இப்படி நினைச்சு சொல்லலையே என்று. இதுபோலத்தான் நாம் ஒன்று சொல்லுவோம், நாம் வேறு ஒன்றை நினைத்து சொல்லுவோம், மக்கள் வேறு ஒன்றை நினைத்து புரிந்து கொண்டு நம்மேல் கோவப்படுவார்கள். நாம் சொல்லலாம், நான் இதை நினைச்சு சொல்லல சார், நான் இதை நினைச்சு சொல்ல சிஸ்டர், நான் இதை மீன் பண்ணவே இல்லை என்று நாம் நினைப்போம். ஆனால் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு நம்மீது கோபப்படுவார்கள், சண்டைக்கு கூட வருவார்கள். இவ்வாறு குழப்பங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வரும். நாம பல காரியங்களை நன்மையான விதத்திலே கொண்டு செல்கிறோம் என்று நினைக்கலாம், ஆனால் அது தீமையாக கூட முடியலாம். காரணம், விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம், கடவுள் சொல்லுகிறார், எசேயாகமத்திலே கடவுள் இவ்வாறு சொல்லுகிறார், என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, என் வழிமுறைகள் உங்கள் வழிமுறைகள் அல்ல. மண்ணகத்திலிருந்து விண்ணகம் உயர்ந்திருப்பதைப் போல என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்களை விட, என் வழிமுறைகள் உங்கள் வழிமுறைகளை விட மிகவே உயர்ந்திருக்கின்றன என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே கடவுள் எண்ணத்தை, கடவுள் வழிமுறையை நமது வழிமுறையாக ஏற்று இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நல்ல முறையில் செய்கின்ற பொழுதுதான் நாம் பரலோக சமாதானத்தையும் தெய்வீக நிம்மதியும் எப்பொழுதும் அனுபவிக்க முடியும். நாம் சமாதானத்தின் கருவிகளாக, பிறருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற கருவிகளாக, நற்செய்தியின் தூதுவர்களாக அப்போதுதான் இருக்க முடியும். அதற்கு தேவையானது என்ன? அதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன? முதல் போப்பாண்டவரை போல இயேசுவை பார்த்து, இயேசு ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என சொல்லி இயேசு கொடுக்கின்ற மேய்ப்பு பணி அதிகாரத்தை, நமது குடும்பத்தை, நமது அன்பியத்தை, நாம் வேலை செய்யும் இடத்தில் இருக்கின்ற ஆட்களை, நாம் சார்ந்திருக்கும் நிறுவனத்தை, நாம் இருக்கின்ற தெருவை, திருச்சபையை வழிநடத்துவதற்கான மிகப்பெரிய பொறுப்பையும் அதை நடத்துவதற்கான அருளையும் ஆசிரையும் நிரம்ப பெற்றுக்கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே வைத்த கண் மாறாமல் இயேசு ஆண்டவரையே உற்று பார்த்து கொண்டு ஒரு 3 முறை இயேசு ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என சத்தமா 3 முறை சொல்லுவோம். இயேசு ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். இயேசு ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். இயேசு ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவரை பார்த்து அன்பு செய்கிறேன் என்று சொன்னோம். எனவே இந்த உலகத்திலே பொறுப்போடு கடவுளுக்கு உகந்த விதத்திலே நாம் வாழவும், பிறரையும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அழைத்து செல்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கான, அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான, அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான அருளையும் ஆசிரையும்
இயேசு ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு விட்டோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக தூய ஆவியானவரை பார்த்து நான் உம்மை அன்பு செய்கிறேன் சொல்ல போகிறோம். அவரை அன்பு செய்வோம், தூய ஆவியானவரை. ஏனென்றால் ரோமையர் 5:5 சொல்கிறது, நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம்மீது பொழியப்பட்டுள்ளது. கடவுளின் அன்பு எப்பொழுது நம்மீது பொழியப்பட்டுள்ளது? தூய ஆவி நமக்கு நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியின் வழியாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனவே எப்பொழுது தூய ஆவி நமக்குள்ளே இறங்கி வருகிறாரோ, எப்பொழுது தூய ஆவி நம்மை நிரப்புகிறாரோ, அப்பொழுதுதான் கடவுளின் அன்பினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக, கடவுளின் அன்பினால் நாம் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக, அக்களிப்பில் பேரன்பில் திகைத்தவர்களாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தூய ஆவியார் நம்மை நிரப்பும்படியாக கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, நீர் வாக்களித்த தூய ஆவியினால் தூய ஆவியினால் என்னை நிரப்பியருளும், என்னை நிரப்பியருளும். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, நீர் வாக்களித்த உன்னதத்தின் வல்லமையினால் என்னை அபிஷேகம் பண்ணியருளும், என்னை அபிஷேகம் பண்ணியருளும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் கடவுளின் அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும். அது எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்தால்தான் அதை நம்மால் முழுமையாக அனுபவிக்க முடியும். ஆமென், ஆமென். அன்பார்ந்தவர்களே, புலம்பலகமம் 3:22 வாசிக்கிறோம், ஆண்டவருடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை, அவருடைய பேரன்பு முடிவுறவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கும் என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய இரக்கமும் பேரன்பும் காலைதோறும் நமக்கு புதிதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக அமைவதைப் போல கடவுள் ஒவ்வொரு நாளும் புதிய பேரன்பினாலும் புதிய இரக்கத்தினாலும் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், ஆற்றி தேற்றுகிறார், வலுவூட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 31:3 வாசிக்கிறோம், உன் மீது முடிவில்லா அன்பு கூர்ந்தேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்து கொண்டேன் என்று. எனவே கடவுளுடைய பேரன்பு நம்மை ஒவ்வொரு நாளும் ஈர்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மீகா 7:18 வாசிக்கிறோம், அவர் பேரன்பு காட்டுவதில் விருப்பம் உள்ளவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? பேரன்பு காட்டுவதில் விருப்பம் உள்ளவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பேரன்பு காட்டுவதில் விருப்பமுடையவராக இருப்பவர்தான் நம் கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பேரன்பு காட்டுவதில் விருப்பம் உள்ளவர் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் பேரன்பினால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் வாசிக்கிறோம் எசேயாகமத்திலே, மலைகள் நிலை பெறினும் குன்றுகள் அசைந்தாலும் நான் உன்மீது வைத்திருக்கிற பேரன்போ நிலை சாயாது, என சமான உடன்படிக்கையோ என்றென்று நிலைத்திருக்கும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. மேலும் எசேயா 49:15 வாசிக்கிறோம், பால் குடிக்கும் மகவை தன் தாய் மறப்பாளோ, கருத்தாங்கியவள் தன் குழந்தையை மறப்பாளோ, இரக்கம் காட்டாதிருப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன் என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 4:10 வாசிக்கிறோம், நாம் கடவுளை அன்பு செய்ததில் அல்ல, அவரே நம்மை அன்பு செய்து தம் ஒரே மகனையே நமக்கு கொடுத்ததில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரோமேற்கிலே திருமுகம் 8:32 வாசிக்கிறோம், தம் ஒரே மகனையே உலகிற்கு அளித்த கடவுள் அவரோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே கடவுள் நம்மீது கொண்டிருக்கிற அன்பு நிறைவானது, முழுமையானது. அந்த அன்பினால்
நாம் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்க்கை நிறைவு உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கைக்குள்ளே ஒரு வெற்றிடம் இருக்கிறது, வெறுமை இருக்கிறது, எம்டினஸ் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை எப்படியாவது நிரப்ப வேண்டும் என்று மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பைத்தியக்காரத்தனமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சுய இன்பங்களுக்கும் குடி பழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு இதன் மூலமாக அந்த வெற்றிடத்தை நிரப்பலாம் நினைக்கிறார்கள். இன்னும் பார்ட்டியிலே கலந்து கொண்டால், பணம் கிடைத்தால், பதவி உயர்வு கிடைத்தால் நாம் அந்த வெற்றிடத்தை நிரப்பலாம் என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வாழ்க்கை ஐயோ பரிதாபமாக முடிகின்றது. எவ்வளவுக்கு இந்த உலக காரியங்களினால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறார்களோ அந்த அளவுக்கு மேலும் மேலும் துன்பத்தையும் விரக்தியும் சந்திக்கிறார்கள். எனக்கு வீடு கிடைச்சிச்சுன்னா நான் நிம்மதியா இருக்கும், எனக்கு நல்ல கணவன் கிடைத்தால், மனைவி கிடைத்தால், நல்ல குழந்தைகள் கிடைத்தால், இந்த வேலை கிடைத்தால், இது கிடைத்தால், அது கிடைத்தால், இது நடந்தா அது நடந்தா வாழ்க்கையில் நிறைவோடு இருப்பேன் என்று ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் நினைத்தவாறெல்லாம் இந்த உலக காரியங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை அடைந்த பிற்பாடும் மேலும் மேலும் வெறுமையைத்தான் சந்திக்கிறார்கள். காரணம், அந்த வெறுமையை கடவுள் அன்பினால் மட்டும்தான் நிரப்ப முடியும். எப்படி கடவுள் அன்பினால் அதை நிரப்ப முடியும்? நமக்குள்ளே பொழியப்பட்ட தூய ஆவியார் இருக்கிற பொழுதுதான், தூய நமக்குள்ளே வருகிற பொழுதுதான் கடவுளை அன்பை உணர முடியும். அந்த அன்பை உணர்ந்தவர்கள் வெளி உலகத்திலே அதிக நாட்டம் காண மாட்டார்கள். தங்களுக்குள்ளே பரலோக சமாதானத்தோடும் தெய்வீக நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் இருப்பார்கள். தங்களிடம் இருக்கின்ற மகிழ்ச்சியை, சமாதானத்தை, நிறைவை எல்லாருக்கும், தாங்கள் பார்க்கின்ற அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நமக்குள்ளே பொழியப்பட்ட தூய ஆவியாருடைய வல்லமையை உணர்வோம். அதை உணர்வதற்கு தூய ஆவியானவர் தாமே நமக்கு வழிகாட்டும்படியாக அவரை பார்த்து ஒரு 3 முறை தூய ஆவியானவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என சொல்லுவோம். தூய ஆவியானவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன். தூய ஆவியானவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன். தூய ஆவியானவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே இப்பொழுது நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். ஜெபிக்கின்ற பொழுதே தந்தை கடவுளின் அன்பை உணரப் போகிறோம். இயேசு ஆண்டவருடைய கல்வாரி அன்பை அனுபவிக்கப் போகிறோம். தூய ஆவி நமக்குள்ளாக வந்து கடவுள் எவ்வாறெல்லாம் நம்மை அன்பு செய்திருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தி அவருடைய அன்பு மலையிலே நாம் நனைய இருக்கின்றோம். இவ்வாறு நாம் ஜெபிக்கின்ற பொழுதே கடவுளுடைய விசேஷித்த அருள் சக்தி நமக்குள்ளாக கடந்து வரும். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புலமை, இறப்புலமை, உயிர்ப்புலமை, சிலுவை வல்லமை, காயத்தின் வல்லமை, இரத்தத்தின் வல்லமை, உயிர்ப்புலமை, பரிந்துரைக்கின்ற வல்லமை எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கிறது. அது கிடைக்கிற பொழுது மிகப்பெரிய உற்சாகம், மிகப்பெரிய ஆற்றல், சக்தி, விடுதலை, புதிய இதயம், புதிய உடல் உறுப்புகள், இன்னும் நாம் நினைத்த காரியங்கள்லாம் நமக்கு நடைபெறப் போகிறது. தடைகள் அப்புறப்படுத்தப்பட போகிறது. கட்டுக்கள் உடைக்கப்பட போகிறது. அப்படியே இடம் புரியாத ஆசீர்வாதத்தை, விடுதலையை இப்போது நாம் தந்தை கடவுளை அன்பு செய்கிறேன், இயேசுவை அன்பு செய்கிறேன், தூயா அன்பு செய்கிறேன் சொல்லுகிற பொழுதே பெற்றுக்கொள்வோம். எனவே அனைவருமே ஒன்றாக கரங்களை உயர்த்தி இதை சொல்லுகின்ற பொழுதே மிகப்பெரிய அபிஷேகத்தை, விடுதலையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அதை பெற்றுக்கொண்டே சத்தமாக தந்தை கடவுளை அன்பு செய்கிறேன், இயேசு ஆண்டவரையும் அன்பு செய்கிறேன், தூய ஆவியானவரையும் அன்பு செய்கிறேன் சத்தமாக எல்லாரும் இப்படி சொல்லிக்கொண்டே இருப்போம். தந்தை கடவுளே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன், தூய ஆவியே உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன், தூய ஆவியே உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன், தூய ஆவியே உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன், தூய ஆவியே உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளே உம்மை அன்பு செய்கிறேன்,
இயேசு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன். தூய ஆவியே உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன். தூய ஆவியே உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை தூய ஆவியே உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன். தூய ஆவியே உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன். தூய ஆவியே உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன். தூய ஆவியே உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன். தூய ஆவியே உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன். தூய ஆவியே உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன். தூய ஆவியே உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன். தூய ஆவியே உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசு ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன். தூய ஆவியே உம்மை அன்பு செய்கிறேன். தந்தை கடவுளே உம்மை அன்பு செய்கிறேன். ஆண்டவரை உற்று பார்த்து கொண்டிருப்போம். ரெண்டு கரத்தையும் ஆண்டவரை பார்த்து நீட்டிக் கொண்டிருப்போம். பரலோகத்திலிருந்து, மோட்சத்திலிருந்து, விண்ணகத்திலிருந்து, சொர்க்கத்திலிருந்து, நற்கருணை ஆண்டவரிடமிருந்து வருகின்ற ஆசீர்வாதம்தான் நமக்கு நிரந்தர மகிழ்ச்சியை தரும், சமாதானத்தை தரும், வெற்றியை தரும், உயர்வை தரும். மற்ற வழியில் வருகின்ற ஐஸ்வர்யமோ வெற்றியோ நம்மை பெரும் பாதாளத்திலே விட்டுவிட்டு நம்மை அழித்து விடும். அப்படி நிறைவான வெற்றியை, நற்சுகத்தை, ஐஸ்வர்யத்தை, உயர்வை இப்பொழுது நற்கருணை இயேசு ஆண்டவர் நமக்கு தர இருக்கிறார். அதை பெறுவதற்கு ஆவல் கொண்டவர்களாக, ஏக்கம் கொண்டவர்களாக, வாஞ்சை கொண்டவர்களாக, தாகம் கொண்டவர்களாக ரெண்டு கரத்தையும் நற்கருணை ஆண்டவரை இயேசுவையே பார்த்து நீட்டி ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும், 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 எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும் என அப்படியே பாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும், 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 எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது